லைட் ஆஃப் பண்ணிட்டா கத்தி கித்தி வச்சிருக்க போறாங்க. இந்த நேரத்துல ஒரு பொண்ணு அதுவும் நைட்டியோட திருட வந்திருக்கானா அவ சாதாரண ஆளா இருக்க மாட்டா. எதுக்கும் போலீஸ்க்கு சொல்லிடுவோம். எங்க முதல்ல யாரு என்னன்னு நம்ம பார்க்க வேண்டாமா? முத்து அந்த கம்பு எடுத்துட்டு போய் யாருன்னு பாரு. சரிம்மா நீ விடு. ஏய் யாருமா நீ? எங்க முதல்ல லைட்ட போடுங்க, கையில ஏதாவது வச்சிருக்க போறாங்க. ஏமா ஒழுங்கா நீயே வந்துரு. இந்த பாரு இந்த மாதிரி திருடுறதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல? ஏய் உன்னதான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஒழுங்கா திரும்பிரு இல்லைன்னா அடிச்சிருவேன் பாத்துக்க. பாத்தீங்களா நல்ல பைல்வான் மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்கா. அதனாலதான் வீடு ஏறி திருடுறா. ஏய் யாரடி நீ? யாரு நீ? ஏங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி திருடுறீங்க, தப்பு இல்ல? ஏங்க அப்ப பையனா இருந்தா திருடலாமா? யாரா இருந்தாலும் திருட கூடாதுங்க, வெளியே வாங்க. யாரடி நீ? தாடி இவ்வளவு வளர்த்து வச்சிருக்க. ஐயோ நம்ம ரவிமா. ரவி நீயா? டேய் நைட்டியே போட்டுட்டு நிக்கிற. என்னடா இது? காஞ்சனா பை மாதிரி உனக்குள்ள ஏதாவது பூந்துருச்சா? என்னடா வேஷம் இது? என்ன ரவி நைட்டி எல்லாம் போட்டுட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க? ஏய் என்னடா என்ன கோலம் இது? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? டேய் பதில் சொல்லுடா. ஆண்டி ஏய் பதில் சொல்லுன்றல. பதில் சொல்லு. சொல்லுடா. ஐயோ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னடா இது கோலம்? ஆண்டி வேண்டாமா. அம்மா அடிக்காதீங்கம்மா. ஆண்டி அது என்னதுதான் அது? எங்க உங்க ட்ரெஸ்ஸையும் அவர் போட்டு நிக்கிறாரு. அதான் ரவியோட Dress நான் போட்டிருக்கேன்ல. என்னம்மா நீ இப்படி பனியன் லுங்கியோட நிக்கிற? என்ன ஸ்ருதி ரெண்டு பேரும் கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டீங்களா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நான் அவன் Dress சும்மா போட்டிருந்தேன். அதே மாதிரி என் Dress போட்டுக்கிட்டு டீ போட்டு தர முடியுமான்னு சேலஞ்ச் பண்ணேன். அதனாலதான். என்னம்மா விளையாட்டு இது? ஏண்டா அவதான் சொன்னான்னு நீ நைட்டை போட்டு வந்து நிப்பியா? இத பாருமா, எனக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க தான். சில வீடுங்கள்ல பொம்பளை பிள்ளை இல்லைன்னா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளை Dress வளையெல்லாம் போட்டு அழகு பார்ப்பாங்க. நான் அப்படி கூட இவங்க யாருக்கும் எதுவும் பண்ணதில்லை. 3 ஆம்பளை சிங்கத்தை பெத்து வளர்த்திருக்கேன்ற பெருமையில இருக்கேன் நானு. சும்மா விளையாட்டுக்காக இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் ஆண்டி பையன் Dress போட்டா தப்பா? இல்ல பொண்ணுங்க Dress போட்டா அவன் பையன் இல்லன்னு ஆயிடுவானா? சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்ணோம். இதெல்லாம் ஒரு ஃபன்னாமா?